ஓரியன் மற்றும் வழிகாட்டும் நட்சத்திர வரைபடம் கதை பத்தி சட்டன பார்க்கலாமா? சரி, இந்த கதை நம்மள எங்க கூட்டிட்டு போகுதுன்னா, நேரா நட்சத்திரங்களுக்கு நடுவுல. ஓரியன் ஒரு 8 வயசு பையன் இருக்கான். அவனோட தாத்தா பழைய பொருட்கள்ல ஒரு மர்மமான, அப்படியே பளபளன்னு மின்னுகிற ஒரு நட்சத்திர வரைபடத்தை பாத்துடுறான். அப்போ நோவான்னு ஒரு குட்டி வழிகாட்டி நட்சத்திரம் அவனுக்கு ஃப்ரெண்டா கிடைக்குது. 2 பேரும் சேர்ந்து அந்த பிரபஞ்சத்தோட மர்மங்களை தேடி ஒரு மேஜிக் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இது வெறும் கதை மட்டும் இல்ல, ஆர்வத்தோட சக்தி என்னன்னு காட்டுது. முதல்ல பாத்தீங்கன்னா அந்த கண்டுபிடிப்போட ஆரம்பம். ஓரியனோட அடங்காத ஆர்வம்தான் முக்கிய காரணம். அதுதான் அவனை அந்த பழைய வரைபடத்தை கண்டுபிடிக்க வைக்குது, அப்புறம் நோவாவை சந்திக்க வைக்குது. இதுதான் அவங்களோட நட்சத்திர பயணத்தோட முதல் ஸ்டெப்பு. கேள்வி கேட்கிற பழக்கம் எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது இல்லையா? 2வது விஷயம் கத்துக்கிறதுக்கான பயணம். அந்த மந்திர வரைபடத்தை வச்சுக்கிட்டு ஓரியனும் நோவாமும் சும்மா நட்சத்திர கூட்டங்களை பார்த்துட்டு போல, அவங்க அந்த பிரபஞ்சத்தோட ரகசியங்களை கத்துக்கிறாங்க. ஒவ்வொரு நட்சத்திர கூட்டமும் ஒரு பாடம் மாதிரி, ஒவ்வொரு பயணமும் ஒரு புது புரிதலை கொடுக்குது. அந்த வரைபடம் வெறும் வழிகாட்டுறதுக்கு இல்ல, அது அறிவோட சாவியே மாறிடுது. கடைசியா சவாலை எப்படி சமாளிச்சாங்கன்னு பார்க்கலாம். திடீர்னு ஒரு கருமேகம் வந்து அவங்க போற வழிய மறைக்க பாக்குது. ஆனா ஓரியன் பயப்படாம தன்னோட புத்தியை யூஸ் பண்றான். அந்த வரைபடத்துல அந்த சிக்கலை சரி செஞ்சு அந்த இருட்ட போக்கி மறுபடியும் வெளிச்சத்தை கொண்டு வர்றான். இது அவனோட ப்ராப்ளம் சால்விங் திறமைக்கு ஒரு பெரிய வெற்றி. அப்போ ஓரியனோட கதை நமக்கு என்ன சொல்ல வருது? ஆர்வம், கத்துக்கணுன்ற ஆசை, கூடவே நல்ல வழிகாட்டுதல் இருந்தா போதும், எவ்வளோ பெரிய இருட்டான சூழ்நிலையும் நம்பிக்கையோட எதிர்கொண்டு ஜெயிக்கலாம்.